ஹாய் மக்களே, சேனலிருந்து நான் உங்கள் வித்யா. நம்மளோட கிளாஸ் 5 இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ண போகிறோம். சிம்பிளான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இது வந்து இவ்வளோ சூப்பராக மேக் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் அவுட்புட்டில் வந்து பார்ப்பீங்க. ஃபஸ்ட் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கியர் வயர் யூஸ் பண்ண போகிறோம். நான் கோல்டன் கலர் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கியர் லாக்கு, அதுக்கப்புறம் கிளாம்ஷெல் பீடு டிப்பு, தென் வந்து லாப்ஸ்டர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஜம்ப்ரிங்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டயர் பீடு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், டயர் பீடு 2 கலர் ஷேட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் பால்ஸ். இது எல்லாமே நான் கோல்டு கலர் வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுத்திருந்த த்ரெட் இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் நமக்கு தேவை, இதையும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கியர் வயர் வந்து எடுத்துக்கணும். அதுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு நம்மளோட ஹேண்ட் மெஷர்மெண்ட் எடுத்திருந்த த்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 லேயர்ஸில் வந்து வரும். ஸோ அதனால் நான் வந்து 3 வந்து எடுத்துக்கிறேன். அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக அது இருக்கிறத விட எக்ஸஸாக வந்து ஒரு 2 இன்ச் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதே சேம் சைஸில் நமக்கு டோட்டலாக 3 வயர் வந்து வேணும். ஸோ இதிலே வச்சு அப்படியே 3 வயர் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எட்ஜஸை வந்து செக்யூர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம கிளாம்ஷெல் பீட் டிப் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாம்ஷெல் பீடு டிப்பு. இப்படி ஓப்பனாக அது வந்து இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் சைடில் இதுக்கு ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வழியாக இது உள்ளார வந்து போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன போடணும் அப்படின்னா கீர் லாக் போடணும். ஸோ கீர் லாக் வந்து இதில் போட்டுக்கலாம். ஓகே, இதை மாதிரி வந்து போட்டுட்டு இந்த எட்ஜிலேயே வந்து வச்சுட்டு இதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ப்ரெஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஆகும். இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப் வச்சுருந்தீங்க இல்லையா, இதை வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இது வந்து அந்த கிளாம்ஷெல் பீட் டிப்பை விட்டு வெளில வரக்கூடாது. கட் பண்ணிக்கோங்க ரொம்ப எக்ஸஸாக இருந்துச்சுன்னா. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் இப்படி உங்கள் கையால் இப்படி ஒரு ப்ரெஸ் வந்து பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி திருப்பினீங்கன்னா இதுக்கு கீழே நம்ம ஹோல் வழியாக விட்டோம் இல்லையா, ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். இதை க்ளோஸ் பண்ணல அப்படின்னா இது வழியாக வெளில வந்துடும். அதனால் இந்த இடத்த வந்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்டு இதுக்கு மேலே இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி நேராக ஆக்கி ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஹோல் இருக்கும். இந்த 2 ஹோலும் ஈக்குவலாக இருந்தால் தான் இது வழியாக நம்ம லாப்ஸ்டர் ஜம்ப்ரிங் அந்த மாதிரி வந்துட்டு போட முடியும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எட்ஜில் நம்ம லாப்ஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் லாப்ஸ்டர் போட்டுக்கோங்க. ஸோ 2 டூல் வந்து யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கள்ட்ட ஒயிட் டேப்பு அப்படி இல்லைன்னா டபுள் சைடு டேப்பு இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் எந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து போட்டு இந்த லாப்ஸ்டரோட இப்படி வச்சு ஒட்டிக்கோங்க. அது கொஞ்சம் வழுக்கிட்டு வராமல் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 லேயர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு இல்லையா, ஸோ அது எந்த இதில் வந்து இருக்கோ அதை வந்து பின்னி மாற்றாமல் சேம் அதே மாதிரியே வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் பீட் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது ஃபஸ்ட் வயரில் அண்ட் செகண்ட் வயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்பிள் கலர் பீடு கொடுத்துருக்கேன். நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி சேம் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கோத்தோம் இல்லையா, அந்த 2 வயரையும் அப்படியே எட்ஜஸ் எடுத்துகிட்டு இந்த பால் போட்டு அது கூட வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து சேர்த்து கொண்டுட்டு போயிட்டோன்னா ஒன்று மேலே ஒன்று ஏற ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் இருக்கிற வயர், சென்டரில் என்ன கலர் பீட் போட்டிருக்கோமோ சேம் கலர் எடுத்துக்கோங்க, பர்பிள் கலர். அண்ட் கார்னரில் தேர்ட் லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலர் பீடு. ஸோ இதை வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த 2 லைனையும் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது கூட அந்த கோல்டன் பால் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். சேம் இதே மாதிரியே எடுத்து இந்த எட்ஜில் வந்துட்டு இந்த பால் போட்டுக்கலாம்.
ஸோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லைனு இந்த எட்ஜில் நம்ம என்ன கலர் கொடுத்துருக்கோம், ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து போட்டுக்கோங்க. அண்ட் சென்டரில் வந்துட்டு பர்பிள் கலர் போட்டுக்கலாம். இது பின்னாடி இது முன்னாடி அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ வச்சுட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கையில், அதெல்லாம் ஒருமே ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் பால் வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி செக்யூர் பண்ணியிருக்கோம். தென் செகண்ட் லைன் அண்ட் தேர்ட் லைன். செகண்ட் லைன் சென்டரில் வந்துட்டு பர்பிள் கலர் அண்ட் தேர்ட் லைனில் வந்துட்டு ப்ளூ கலர் இந்த மாதிரி போட்டுட்டு அகெயின் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கோல்டன் பால் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக மேக் பண்ண போகிறோம். ஸோ கார்னர் ஒரு ஒரு லைன்லேயும் எத்தனை பீட் எந்த கலர் பீட் போட்டிருக்கீங்களோ அதே கலர் பீட் போட்டுக்கோங்க. ரெண்டு ரெண்டு வயராக வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரேஸ்லெட்டோட கம்பேர் பண்ணும்போது இதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் கொரியன் ஸ்டைல்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு மாடர்ன் அவுட்ஃபிட்லாம் வந்து போடுறீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வியர் பண்ணும்போதுட்டு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸான ஸ்டைலில் இருக்கிற கலெக்ஷன்ஸை எப்போதுமே உங்களோட கேட்லாகில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் உண்மையாகவே இது கஷ்டமே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன பேட்டர்ன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இன்னொரு 2 பீட் வந்து கோர்த்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வேணுன்ற அளவுக்கு நெக்ஸ்ட் நம்ம வந்து கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி டேப் போட்டு பண்ணும்போது நமக்கு ஒரு கையிலேயே வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ளோரில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃப்ளோர்லேயுமே டேப் போட்டுக்கலாம், இன்னும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம பண்ணி முடித்த பிறகு அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நம்மளோட த்ரெட் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கோர்த்து எடுத்திருக்கேன். நம்ம மெஷர்மெண்ட்ஸ் இப்போ போதுமா அப்படின்னு பார்த்துக்கலாம். லாப்ஸ்டர் வந்து எங்கே இருக்கோ அதுலேருந்து மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ இருக்குது. இன்னும் ஒரே ஒரு பீட் லைன் இதே மாதிரி லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கிளாம்ஷெல் பீட் டிப் வந்து போட்டுக்கலாம். இன்னும் ஒரே ஒரு லாக் மட்டும் பண்ணிப்போம் பீட் கோர்த்துட்டு. ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டாக ஒரு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து போதுமாக இருக்கும். ஏன்னா நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணணும், அதுக்கு தள்ளி அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஜம்ப்ரிங் கொடுக்கணும். ஸோ இதுக்கு மேலே நம்ம இது வரைக்கும் ஃபுல்லாக கோர்த்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து லூஸ் கொடுத்துரும். அதுக்கப்புறமா நம்ம ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணும்போது ஸோ நம்ம இதோடவே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு கிளாம்ஷெல் போட்டுக்கோங்க. ஸோ கிளாம்ஷெல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கியர் லாக் போட்டுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் இதை உள்ளார தள்ளி லாக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லாக் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப கேப் இல்லாமல் அது தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா உள்ளார வரைக்கும் உங்களால் லாக் பண்ண முடியும். ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த சைடில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இதோட பேக் சைடில் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க, அந்த ஓப்பன் வந்து க்ளோஸ் ஆகிற அளவுக்கு. அதே மாதிரியே இந்த இடத்துல ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் வந்து கொடுத்துக்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஹோலில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ 2 டூல் வந்து யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிப்போம்.
ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரேஸ்லெட் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேப்பை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அவுட்லுக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நம்ம இது வரைக்கும் வந்து பண்ண பிரேஸ்லெட்டில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் அண்ட் யூனிக்காகவும் இருக்குது. இந்த டயர் பீடு வந்து பர்ஃபெக்டாக இந்த டிசைனுக்கு வந்து மேட்ச் ஆகுது. நீங்கள் இதே இடத்துல கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ பார்க்குறவங்களா இருக்கீங்க அப்படின்னா கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த பிரேஸ்லெட் வந்து பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.